கார்த்திகை தீபம் சீரியல் சூப்பராகவே இப்போ விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதில் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்காக போகும்போது உடனே பார்த்தோம்னா சந்திரகலா நீயே வந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணு அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது, இவ கதையை முடிக்கிறதுக்காக நம்ம எல்லா ஏற்பாடும் பண்ணணும்னா இவன் நம்ம கதையை முடிச்சு போடுவா புழுகு அப்படின்னு சொல்லவும் உடனே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இல்லைக்கா, எப்போவுமே நீ தானே வந்து எல்லாமே வந்து முன்னாடி நின்று செய்வேன், அதே மாதிரிக்கு இந்த சுவிட்சையும் நீயே ஆன் பண்ணிடு அப்படிங்கும்போது அப்போ கூட உள்ள எல்லாருமே சொல்கிறாங்க, அதாவது சாமுண்டீஸ்வரி பொண்ணுங்க எல்லாருமே சொல்கிறாங்க, ஆமாம் சித்தி, அம்மா எடுத்த முடிவு சரியான முடிவு தான், நீங்களே போய் சுவிட்சை ஆன் பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே வந்து சந்திரகலாமும் வேற வழி இல்லாமல் பக்கத்தில் வராங்க. உடனே பார்த்தோம்னா எப்படியாவது இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு, ரேவதி நீயே சுவிட்சை ஆன் பண்ணு, என்ன இருந்தாலும் சரிதான், நானும் அக்காவும் எவ்வளோ செஞ்சுட்டோம், ஆனால் இதுக்கு அப்புறமாட்டு வந்து நீங்கள் தான் இது எல்லாத்தையுமே முன்னாடி நின்று நடத்தணும், அதனால நீயே உன் கையால் சுவிட்சை ஆன் பண்ணு அப்படிங்கவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் சந்திரகலா சொல்கிறது கூட கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே ரேவதி வந்து சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்காக வரும்போது கரெக்டாக வந்து கார்த்தி வந்து இழுத்து பிடிச்சிருந்தாங்க. ரேவதி அதை தொடாது அப்படின்னு சொல்லவும் உடனே என்னாச்சு அப்படிங்கும்போது அதில் இந்த மாதிரிக்கு ஷாக் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஆமாம் அப்படின்னு உண்மையை சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து கேட்கும் போது அப்போ வந்து கார்த்தி நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. இது கிட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவனுக்கு மட்டும் எப்படியாவது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது, எப்படியாவது இவங்க கதையை முடிச்சலான்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி பண்ணிட்டானு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது அதை சரி பண்ணியிருந்தாங்க. ரேவதி இப்பவுமே நீ சுவிட்சை போடு அப்படிங்கும்போது அப்போ ரேவதி வந்து கார்த்தி நீயும் நம்ம ரெண்டோருமே வந்து அதை ஆன் பண்ண அப்படிங்கும்போது உடனே கார்த்தி ரேவதி சேர்ந்து அந்த சுவிட்சை வந்து போடுறாங்க. இதை பார்த்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த விஷயத்தை சிவனாண்டிட்டையும் முத்துவேல்ட்டையும் வந்து சந்திரகலா சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. கடைசியில் இப்படி நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லவும் எப்படியாவது இந்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அதாவது கார்த்திகிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, நம்மளோட எலெக்ஷனுக்காக இந்த மாதிரிக்கு குங்குமச்சிமல் கொடுத்துருக்குறாங்க போட்டியிடுறதுக்கு அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்பவும் சந்திரகலா வந்து தடுக்கிறாங்க, அக்கா நான் சொல்கிறது கேளு, உனக்கு இந்த எலெக்ஷன்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா போட்டு எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், எதுக்காக நீ இப்படி தடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ராஜராஜன் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் சாமுண்டீஸ்வரி இந்த போட்டியில் நின்று ஜெயிச்சா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது அப்படிலாம் நான் சொல்லலை, எதுக்காக இந்த தேவையில்லாத வேலை, நம்ம நல்லது பண்ணணும்னா எலெக்ஷனில் நிற்க தான் செய்யணுமா, நான் எலெக்ஷனில் நிற்காம கூட நல்லது பண்ணலாம் அப்படின்னு சந்திரகலா சொல்லவும் பாத்தியா அந்த சிவனாண்டியால் எவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன் உனக்கு வந்து சிவனாண்டியால் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அதனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சந்திரகலா ரொம்பவே நல்லவங்க போல பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் இந்த எலெக்ஷனில் நீங்கள் போட்டியிடுங்க, உங்களுக்காக நான் இருக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அந்த சிவனாண்டியை பற்றி அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராஜராஜன் சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன சாமுண்டீஸ்வரி உனக்கு, அதாவது மாப்பிள்ளை நம்மளுக்கு இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும்போது நீ யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நீ எலெக்ஷனில் நிற்கிறது தான் அப்படிங்கவும் இதனால சந்திரகலா எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து இவங்க சிவனாண்டியும் முத்துவேலையும் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. என்ன சின்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது குப்பை தொட்டி அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே என்னது நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க, அது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், எப்படியாவது நம்மளுக்கு அதாவது நெகட்டிவாக வர்றதை கூட நம்ம பாசிட்டிவாக நம்ம மாற்றிடணும், அதனால இந்த எலெக்ஷனில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத மகனே அப்படிங்கவும் எனக்கு என்னமோ கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சித்தப்பா நான் இருக்கிறோம்ல, அப்புறமா நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பரமேஸ்வரி பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து சாமுண்டீஸ்வரி போட்டியில் ஜெயிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க பேரில் வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்காக வரவும் உடனே வந்து அந்த பூசாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி அம்மா வந்து உங்களை அத்தையா ஏற்றுக்கவே இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் மருமக மேலே எவ்வளோ பாசம் வச்சு இப்படி அர்ச்சனை பண்ணுறதுக்காகலாம் வந்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது இப்போ பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, என்னதான் அவன் கோவம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பா, அதுக்காக அவன் என் மருமக இல்லைன்னா ஆயிருமா என்ன, அவன் இந்த போட்டியில் ஜெயிக்கணும், அவள் வந்து ரொம்பவே நல்லவளாக்கும், அதனால கண்டிப்பாக வந்து இந்த ஊருக்காக அவன் நல்லது தான் பண்ணுவான், அதனால இந்த போட்டியில் அவள் ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சனை பண்ணது முடிச்சதுமே இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வராங்க சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு. அப்போ பரமேஸ்வரி பாட்டியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி வந்து கண்ணா பண்ணு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா திரும்ப திரும்ப வந்து என்னை வெறுப்பேத்திட்டு இருக்கிற அப்படிங்கவும் சந்திரகலாவும் வாய்க்கு வந்தபடி பயங்கரமா பாட்டியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பால் சந்திரகலா எங்க அம்மாவை திட்டுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது, ஒழுங்கு மரியாதை பேசாம இரு அப்படிங்கவும் உடனே சந்திரகலா வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து இவர் வாய் திறக்கிறதுக்கே பயப்படுவாரு, ஆனா இப்போ இவ என்னன்னா அந்த கார் டிரைவர் வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா எரிச்சல் அடையவும் அடுத்து பார்த்தோம்னா
பாட்டி வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அவள் என் மேலே எவ்வளோ கோவம் வச்சுருக்கிறா, கொஞ்சம் கூட அவள் கோவம் குறையவே மாட்டுக்கு அப்படிங்கவும். அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அத்தை ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கவும். அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, நான் எதுக்காக கூட இருக்கிறேன், அப்படிலாம் எங்கள் அக்காவை விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்துதான் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கோயிலுக்கு தான் வராங்க. கோயிலுக்கு வரும்போது இப்போ அவங்க கூடயே வந்து கார்த்தி, ராஜராஜன், மயில்வாகனம் எல்லாருமே வரவும். இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டி, முத்துவேலு அவங்க 2 பேரும் வராங்க. உடனே வந்து ஊர்க்காரங்களும் வரவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடி சிவனாண்டி வந்து சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, இந்த போட்டியிலேருந்து ஒழுங்க மரியாதை நீ விலகிடு அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு விலகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கவும், இங்க பாரு, இந்த போட்டியில மட்டும் நீ தோத்து போயிட்டேன்னா உன்னுடைய 4 பொண்ணுங்களும் என் வீட்டு வாசல் வந்து பெருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே உடனே கார்த்தி சொல்றாங்க, அப்படியா, அப்போ நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் வந்து எங்க வீட்டு வாசல் வந்து பெருக்கிருவீங்களா அப்படின்னு சொல்லவும். உடனே வந்து முத்துவேலும் சிவனாண்டியும் சிரிக்கிறாங்க. நாங்க தோத்தாதானே அது நடக்க போகுது, அதனால இதை வந்து நாங்கள் சவாலாகவே ஏற்றுக்கிடுதோம் அப்படின்னு சொல்லவும். உடனே வந்து சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, நீயும் வந்து என்கிட்ட ஒவ்வொரு தடையும் சவால் விட்டுட்டு தான் இருக்கிற, ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட நீ தோற்று போயிட்டு தான் இருக்கிற, ஆனால் நீங்கள் திருந்தவே மாட்டீங்களான்னு சொல்லும் போது, நாங்கள் எதுக்காக திருந்தோணும், நாங்கள் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறோம், ஆனால் என்னை வந்து நீ வந்து உள்ளே அனுப்புனே இல்லை, அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும், நீ எப்படி ஜெயிச்சிருவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதையும் நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சவால் விட்டுட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா இதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும். உடனே காத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க, இதுக்காக பயந்து போய் அதாவது அத்தையை வந்து எலெக்ஷனில் நிற்க வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம், அவனும் எத்தனை தடவை தான் என்கிட்ட தோற்று போயிட்டு இருப்பான், ஆனாலும் அவன் கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டான், இதுக்கோ ஒரு முடிவு கட்டுறதுக்கு இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும். அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டி, முத்துவேலும் பேசிட்டு இருக்கிறாங்க, பார்த்தீங்களா அவன் எவ்வளோ தைரியத்தோட அவன் நம்மகிட்ட சவால் விட்டுட்டு இருக்கிறான் அப்படிங்கவும். அப்போ சந்திரகலா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, எதுக்காக இப்போ எங்கள் அக்கா கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படிங்கும்போது. உடனே வந்து என்ன சந்திரா, நாங்கள் பேசினதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான், நீங்கள் இப்போ சவால் விடுறது தேவை கிடையாது, நம்ம போட்டியில் ஜெயிச்சாகணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பற்றி யோசனை பண்ணுங்க அப்படிங்கும்போது. உடனே வந்து முத்துவேல் சொல்கிறாங்க, எங்கள் பாரு மருமகளே, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக அந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கா வீட்டு 4 பொண்ணுங்களும் எங்கள் வீட்டு வாசல் வந்து அவங்க பெருக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லவும். உடனே வந்து சந்திரகலா சொல்கிறாங்க, போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ ஃபஸ்ட்டு அதை பாருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி வந்து போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து சாமுண்டீஸ்வரிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சந்திரகலா வந்து நோட்டம் விட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது இந்த போட்டியில் எங்கள் அக்காவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த கார்த்தி டிரைவர் வந்து என்னெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கார்த்தி ரூமுக்கு வரவும். இப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க, கார்த்தி கண்டிப்பாக எங்கள் அம்மா ஜெயிச்சிருவாங்கன்னு இப்போமே நம்பிக்கை வந்துருச்சு அப்படிங்கும்போது. எப்படி அதை வச்சு சொல்கிற அப்படிங்கிறாங்க. அதுதான் நீ எங்கள் அம்மா கூட இருக்கிறேல்ல, அதனால் கண்டிப்பாக வந்து அம்மா போட்டியில் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்தியே பார்த்துட்டு இருக்கிறாங்க ரொமான்ஸோட. அடுத்து என்ன நடக்க போன்னு சொல்லாமல் வெயிட் பண்ணி பார்க்க.